எஸ் வேறு எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். ஆக்சுவலி இன்னைக்கு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இவன் தான். ஆக்சுவலி ஃபோன் அன்பாக்சிங்லாம் கிடையாது. ஃபோன் தான் ஆல்ரெடி பிரிச்சாச்சு. 1 மாதம் ஆச்சு. ஸோ என்னோட நியூ ஃபோன் இதுதான். ரியல்மி நார்சோ N55. ஸோ இந்த ஃபோன் தான். ஆக்சுவலி பழைய ஃபோனுக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அது சம்பவம் ஆயிடுச்சு. அதாவது வெடிச்சு போச்சு கைஸ். ஸோ இன்றைக்கி வந்து என்ன பண்ண போகிறோம்னா அந்த பழைய ஃபோன், அதாவது ஆக்சுவலி அது வந்து வெளியே வெடிக்கணும், உள்ளே வெடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா அந்த ஃபோனை நம்ம பிரிக்க போகிறோம். பிரித்து அதில் என்ன ஃபால்ட் அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஆக்சுவலி இது ஃபுல்லாக பிரிக்கிறது தான், ஜெரி எவ்ரிதிங் மாதிரி ஃபுல்லாக பிரிக்கிறது தான். ஸோ இது வந்து ஃபுல் வீடியோக்குள்ளே போகலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிக்கிறதுக்கான இது மெட்டீரியல்ஸ் இதுக்குள்ளே தான் இருக்குது. ஆக்சுவலி என்கிட்ட ஃபுல் மெட்டீரியல்லாம் இல்லை. ஸோ இருக்கிறத வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ பிரிக்க ஆரம்பிச்சிடலாமா? இதான் பார்த்தீங்கன்னா நம்ம பழைய ஃபோன் பாக்ஸில் வச்சுருந்தேன், சேஃப்டிக்காக வச்சுருந்தேன். இதை பார்த்தீங்களா கதியை. ஆக்சுவலி என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. நான் வெளியே போயிருந்தேன். வெளியே போயிட்டு வந்து பார்த்தா ஃபோன் வந்து ஒரு எக்ஸ்ப்ளோஷன் சவுண்ட் மாதிரி கேட்டுச்சு. அப்புறம் வந்து பார்த்தா கீழே ஒன்று நினச்சி பார்த்தா நொறுங்கிடுச்சு. இவங்க உள்ளே வெடிச்சிருச்சா இல்லை என்ன ஆச்சுன்னே தெரியல. ஸோ ஓகே, இப்போ நம்ம இதை பிரிக்க தான் போகிறோம். இதுக்காக எப்படி தான் இதை தூக்கி போடுறது தான். ஸோ அதை ஒரு வீடியோவாக வச்சு தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி தான் இருக்குது. ஸோ இதுதான் நம்ம டூல்ஸ். ஆக்சுவலி இது பார்த்திங்கன்னா ஓப்பனிங்க்கு பழைய கார்டு. அதுக்கப்புறம் இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு மினி டூல். இது வந்து ப்ளக்கிங்க்கு யூஸ் பண்ணிக்கிறது. இதுவும் அதே மாதிரி ஒரு டைப் தான். இதுவும் அதே மாதிரி டைப் தான். இதுவும் ப்ளக்கருக்கு தான். ஆனால் இதோட டிஃப்ரென்ஸ் தெரியும். அதாவது இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும். இது கொஞ்சம் மட்டையாக இருக்கும். அதுக்கப்புறமா இது வந்து பூக் மாதிரி இருக்கும். இது வந்து கொஞ்சம் இந்த ஓப்பனிங்க்கு அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறது. இதுவும் அதுக்கு மாதிரி தான், ஓப்பனிங்க்கு தான். அதுக்கப்புறம் இதுவும் வந்து ஓப்பனிங்க்கு தான் கிட்டத்தட்ட இந்த பாருங்க. ஸோ இதுவும் வந்து கிட்டத்தட்ட ஓப்பனிங் தான். ஆக்சுவலி இது எதுவுமே இது வந்து பார்த்திங்கன்னா ஃபோன்ஸுக்கு வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது. இது வேறு விஷயத்துக்கு யூஸ் பண்ணுறது. ஆனால் இது வந்து ஓப்பனிங்க்கு இப்போ நான் யூஸ் பண்ணுவேன். ஓகே, ஸோ ஆரம்பிக்கலாமா? அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் பண்ணிக்கணும். அதாவது சிம் ஹோல்டர் இதை ரெண்டுத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கணும். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து பின் வச்சு ஓப்பன் பண்ண வேண்டியதான். ஆக்சுவலி ஒரு சங்கு ஊதிட்டாரு. ஸோ அதனால நம்ம வந்து பிரச்சனை கிடையாது. நான் இதெல்லாம் கொஞ்சம் சேஃப்டியாக இது எனக்கு இதில் இந்த ஃபோனை வச்சிருக்கும் போது கைஸ், இந்த சிம் ஹோல்டரை ஓப்பன் பண்ணுறதுக்குள்ள நாம்படுற பாடு இருக்கு. ஐயோ, இது கிராஸாக தான் ஓப்பன் பண்ண முடியும், ஏன்னா ஓப்பன் ஆகாது. ஒன்று ஆக்சுவலி இது ஒன்று, இந்த 2 இருக்குது. ரெண்டாவது என்னன்னா மெமரி கார்டு ஹோல்டரு. ஓகேங்களா? இந்த ஃபோன் வந்து 2018 மேனுஃபேக்சரிங்க்கு வந்தது. நான் இந்த ஃபோனை வாங்கினது வந்து 2020. ஆக்சுவலி அவ்வளோ நாள் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி வேற எங்கள் மாமா கிட்டே இருந்துச்சு. ஓகே, அதுக்கப்புறம் தான் இப்போ நான் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வேட் ஆகி போச்சு. தீபாவளி வந்துருச்சு. அப்பா என்னடா இது. ஓகே, வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும். இல்லை பார்த்தீங்களா? ஓகே ஓகே, இடையில ஒரே ஒரு தடவை தான் நான் சர்வீஸ் கொடுத்தேன். அதுக்கப்புறம் இப்போ தான் ஓப்பன் பண்ணுறேன். அப்பா என்னடா வரவே மாட்டேங்குது. ஸோ ஓகே, அப்பா வந்துருச்சுடா. ஆக்சுவலி நான் வந்து கட் பண்ணிட்டேன். பார்த்தீங்களா? ஆக்சுவலி இங்கே பாருங்க, ஒரு கேமரா கொடுத்துருக்கான். இங்கே வந்து ஏமாத்தாம ஒரு கேமரா கொடுத்துருக்கான். ஏன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா 3 கேமரா போட்டிருப்பாங்க. ஆனால் பார்த்தா ஒரு கேமரா தான் உள்ளே இருக்கும். ஸோ இவன் கரெக்டாக தான் கொடுத்துருக்கான். ஓகே, இதை எடுத்து நம்ம ஒரு நிமிஷம் நம்ம டிஸ்பிளேவுடைய ஸ்ட்ரிப்பை வந்து கழட்டி விட்டுடலாம். வர மாட்டேதே. வந்துருச்சு. ஓகே, டிஸ்பிளே கழட்டியாச்சு. இது என்ன ரக லாக்கிங் டெக்னாலஜிடா? பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்க்ரூவை போட்டு வச்சுருக்கான்னு? 1 2 3 மொத்தம் 3 ஸ்க்ரூவை போட்டு வச்சுருக்கிறான். இது பத்தாததுக்கு இங்கெல்லாம் போட்டிருக்கான். இது வந்து தான் ப்ராசஸர். இதுக்குள்ளே தான் ப்ராசஸர் இருக்கும். என்னடா IMEI நம்பர்லாம் எழுதி வச்சுருக்க. ஓகே, இது வந்து பேட்ரி. அதுக்கப்புறமா கீழே இருக்கிறது வந்து சார்ஜிங் பாயிண்ட். முதல்ல நம்ம பேட்டரியை ரிமூவ் பண்ணிடலாம். அதுக்கு முதல்ல இந்த ஸ்க்ரூஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ப்ராசஸர் கிட்ட. ஆக்சுவலி ஸ்க்ரூ கட்டுறதுனா ரொம்ப நேரம் ஆகும்னு சொல்லிதான் நான் வந்து பாஸ் பண்ணிடுவேன். இப்போ சும்மா உங்களுக்காக வேண்டி வேணால் ஒரு ஸ்க்ரூ வேணால் கழட்டி காட்டுறேன். அதுக்கடுத்தெல்லாம் நான் வந்து ஓட்டிடுவேன். ஏன்னா நம்ம ஃபோன் பிரிக்கிறதுக்கே அவ்வளோ கஷ்டப்பட்டோம்.
என்னத்த கம்மை போட்டு ஒட்டினானுங்கன்னே தெரியல கைஸ். அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. என்ன கம்மை போட்டு ஒட்டி வச்சிருக்கான். அந்த ஒரு பிளாக் கலரில் ஒரு கம் இருக்கும் கைஸ். அது வந்து இந்த ஃபோனுக்குன்னே ஒட்டி வைப்பானுங்க. அது என்ன கம்முன்னு தெரிஞ்சா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பாருங்க முதல் ஸ்க்ரூவா ஒன்று. ஸோ இதுக்கு அடுத்தெல்லாம் நான் ஃபுல்லாக ஓட்டிடுவேன். அதுக்கப்புறம் நான் பிரிக்கும் போது காட்டுறேன். ஸோ ஸ்க்ரூவை கழட்டியாச்சு. ஸோ ஸ்க்ரூவை கழட்டின கையோட பேட்டரியை டிஸ்கனெக்ட் பண்ணிவிடுவோம். பண்ணியாச்சு. இதையும் பண்ணியாச்சு. ஆக்சுவலி இன்னும் ஒன்று இருக்குது. பாருங்க சோல்ஜர்ஸ். அம்மா ஓகே கட் பண்ணியாச்சு. ஐயோ ஃபோக்கஸே ஆகலை. ஓகே பார்த்தீங்கன்னா 3 கனெக்ஷன் கட் பண்ணி வச்சு. ஆக்சுவலி இந்த பேட்ரி கனெக்ஷன் தான் எனக்கு பயமாகவே இருந்துச்சு. ஸோ இப்போ கட் பண்ணிட்டோம். அப்போது பேட்ரி இப்படி பிடிச்சி இழுத்துடக்கூடாது. பிடிச்சி இழுத்தோம்னா பயங்கரமாக ஒரு எஃபெக்ட் கட்டிடும். ஸோ அதனால் இதை பிரிக்க ட்ரை பண்ணலாம். ஓகே சரி ஃபோனுக்கு அது பவர் சப்ளை இப்போ போகாது. ஆக்சுவலி இந்த இடமே பார்த்தீங்கன்னா கட் பண்ண முடியல கைஸ். ஒஸ்ட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி இங்கே ஒரு ஸ்க்ரூ இருந்திருக்கு. அதை நான் பார்க்காமலே நான் வாட்டுக்கு பிடிச்சி இழுத்துட்டு இருந்திருக்கேன் கைஸ். அதுதான் உடச்சிருச்சு. நான் எவ்வளோ முட்டாள்ன்றது இங்கே தான் இருந்து. ஆக்சுவலி இதில் மொத்தம் 3 ஸ்க்ரூ இருந்துச்சு. நான் 2 ஸ்க்ரூவை தான் கழட்டிட்டு வரவே மாட்டேதுன்ட்டு இருந்தேன். சரி இருங்க இதை கழட்டிட்டு அதுக்கப்புறம் தனியாக பிரிப்போம். ஓகே தனியாக பிரிச்சாச்சு. சரி இதில் எவ்வளோ சின்னதாக இருக்குன்றது எனக்கு இங்கே தான் தெரியுது. இந்த ஒரு நிமிஷம் பாருங்கள். இதெல்லாம் ஸ்க்ரூவை பாருங்கள் எவ்வளோன்னு இருக்குது. ஆக்சுவலி இதை கழட்டியாச்சு. இதையும் கழட்டியாச்சு. கடைசியில் நான் எல்லா பீஸையும் காட்டுறேன். ஆக்சுவலி இங்கே ஒரு நம்பர் வேறு போட்டிருக்காங்க. அது என்னன்னு தெரில. இது என்னடான்னா இப்படி போட்டு ஒட்டி வச்சுருக்காங்க. வர மாட்டேங்குது பேட்டரிங்க. அடியில் இதை வச்சு வேணா பிரிக்கும். ஓகே உள்ளே போயிடுச்சு. ஓகே மாபலமாக இருக்குது கைஸ். நீங்கள் இந்த பேட்டரியாகவே நினச்சாலே பயம்தான். அது என்ன ரீசன்னு எல்லாருக்கும் தெரியும். அதனால தான் எனக்கு அந்த பயம் இருக்குது. ஏன்னா இதை நம்ம வளைச்சிடக்கூடாது. இங்கே பார்த்தீங்களா பாருங்கள் கம்மு. அப்பா வந்துருச்சு. அப்பா இங்கே பாருங்க எவ்வளோ கம்மு. இது கம்மா தெர்மல் பேஸ்டாடா இப்படி இருக்கு. இங்கே பாருங்க. ஆக்சுவலி இதை பார்த்தீங்களா பேட்டரி ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. ஒரு மாதிரி உருக்குற மாதிரி இருக்குது. உள்ள தொட்டாலே கொலகொலன்னு இருக்கியா. சரி இந்த மேலே என்ன இது கம்மா இல்லை தெர்மல் பேஸ்டான்னு கொஞ்சம் சொல்லுங்க. ஏன்னா இது பார்த்தா நம்ம தெர்மல் பேஸ்ட் மாதிரி கம்மு மாதிரியே இல்லை. இதை பார்த்தீங்கன்னா பேட்ரி எவ்வளோன்னு போட்டிருங்க. இதில் பார்த்தீங்கன்னா 3000 mAh பேட்டரி இருக்குது. யாருக்கு தெரியும் இது 3000 பேட்டரி. ஆக்சுவலி இதை கீழே என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா ப்ளீஸ் யூஸ் தி எக்ஷோமி அப்ரூவ்டு அடாப்டர்ஸ் ஒன்லி. அதாவது அவனோட அடாப்டர் மட்டும்தான் இதில் யூஸ் பண்ணுமா, வேறு எதுவும் யூஸ் பண்ண முடியாது. நான் ஃபோன்னா எல்லாம் இதுமாரி தான் யூஸ் பண்ண முடியும். ஆக்சுவலி இந்த இது ஸ்ட்ரிப் என்னன்னா இது வந்து டிஸ்பிளே ஸ்ட்ரிப்பு. இது ரெண்டுமே டிஸ்பிளே ஸ்ட்ரிப்பு. பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பாருங்க உள்ளே வந்து நார்மலாக ஒரு காப்பர் மாதிரி தான் கொடுத்துருக்கான். இது வந்து டிஸ்பிளே ஸ்ட்ரிப். இது ரெண்டுமே இது வந்து ஆக்சுவலி நம்ம தப்பு பண்ணணும். என்ன தெரியுமா, முதல்ல பேட்டரியை ரிமூவ் பண்ணிட்டு தான் நம்ம டிஸ்பிளே ரிமூவ் பண்ணணும். நம்ம டிஸ்பிளே கனெக்ஷன் முதல்ல ரிமூவ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் தான் இந்த ஸ்ட்ரிப்பை யூஸ் பண்ணோம். நம்ம இனிமேல் அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. நம்ம இதுதான் ஃபஸ்ட்டு பண்ணணும். இந்த சைடு என்ன இருக்குன்னு சொல்லி பிரிப்போம் வாங்க கைஸ். மேஞ்சி போனால் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணாதீங்க. ஒரு ஸ்க்ரூ ட்ரைவரே வாங்கிடுங்க. என்னால் முடியல. பாருங்க 1 2 3 4 5 6 7 ஸ்க்ரூ இருக்கு. இந்த வந்துருச்சு ஓப்பன் பண்ணியாச்சு. ஓகே இதுக்குள்ளே என்ன இருக்குன்னா யூஎஸ்பி போர்ட் இருக்குது. டேய் என்னடா பொட்டெல்லாம் வச்சு விட்ருக்கீங்க. சரி ஆக்சுவலி இது வாரண்டி ஸ்டிக்கர் மாதிரி எனக்கு தோணுது. பொட்டா வாரண்டி ஸ்டிக்கரான்னு தெரில. ஆனால் எப்படி இதுக்குள்ளே போச்சு தெரிலப்பா. என்ன ரீசன் என்ன ஏதுன்னு ஒன்றுமே தெரியல. ஓகே இப்போ நம்ம இதை எப்படியாவது எடுத்துடலாம்.
எடுத்தாச்சு. ஓகே. அடுத்தது வந்து ஸ்ட்ரிப்பு. ஸோ இங்கே வந்து இன்னொரு ஸ்ட்ரிப்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்ட்ரிப்பு தூக்கணும். இங்கே பாரியா, மெமரி கார்டு போர்ட்டு வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. சரி, அப்படியே வந்து சைடு கேப்பில் நம்ம பிரிக்க ட்ரை பண்ணலாம். இதை பார்த்தீங்கன்னா இது யூஎஸ்பி போர்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கு இன்னொரு கனெக்டர் இருக்குது. இதையும் கனெக்ட் பண்ணியாச்சு. இதையும் டிஸ்கனெக்ட் பண்ணியாச்சு. ஓகே. இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இது ஆண்டனா வந்துருச்சு. என்னங்க ஆண்டனா பிடிச்சி இழுத்தா இது வந்துருச்சுங்க. ஐயய்ய, என்னடா இது. ஓகே, இதை பிரித்து எடுத்துட வேண்டியதான். வரமாட்டேங்குதே. இரு 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 அட, கார்டை வச்சு யூஸ் பண்ணி எடுத்துருவோம். எடுத்தாச்சு. ஓகே, ஆண்டனா கையோட ஒரு நிமிஷம் ஃபோக்கஸ் ஆகலை. என்னடா ஃபோக்கஸ் ஆகலை? ஓகே, ஃபோக்கஸ் ஆகிடுச்சு. இப்போது வந்து இதை வந்து பிரித்து எடுத்துட்டோம். ஸோ ஆண்டனாவும் தனியாக பிரித்தாச்சு. ஆக்சுவலி இது என்னன்னு தெரில, ஸ்பீக்கரோ இல்லை சிம் ட்ரைவா. நான் வந்து சில ஃபோன்ஸுக்கெல்லாம் இது வந்து சிம் ட்ரைவாக இருந்து நான் பார்த்துருக்கேன். ஒருவேளை இது ஸ்பீக்கர் பின்னாடி இருக்கிறதுனால இது வந்து ஸ்பீக்கர்னு தான் நான் நினைக்கிறேன். இது ஸ்பீக்கராக சிம் ட்ரைவா, எனக்கு இது மட்டும் ஒரு டவுட்டிங்லேயே தான் இருக்குது. ஆக்சுவலி இது ஆண்டனா தான். இந்த ஆண்டனா வந்து நம்ம எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுன்றது நல்லாவே தெரியும். ஓகே, இதை பிரித்து எடுத்துரும். வந்துருச்சு. ஆக்சுவலி இதுதான் ஆண்டனா. ஆண்டனா எதுக்கு யூஸ் ஆகுனா, ஒரு நிமிஷம் இங்கே பார்த்தீங்களா, இந்த கார்டில் இருக்க கம் இன்ன வரைக்கும் என் கையில் ஒட்டிக்கிட்டே இருக்குது. ஏண்டா தெர்மல் ப்ளஸ் ஒட்டி வைக்கிறீங்களாடா நீங்கள்? ஓகே, இதை வந்து பிரித்தாச்சா. ஓகே, இப்போ இந்த ஸ்ட்ரிப்பையும் பிரித்து அடுத்து மேலே பிரிக்க ஆரம்பிச்சிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா வாரண்ட்டி இது இருக்குது பாருங்க, வாரண்ட்டி ஸ்டிக்கர். ஆக்சுவலி இந்த வாரண்ட்டி ஸ்டிக்கர் என்னென்னா, வந்து பிரிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், வாரண்ட்டி கிளைம் ஆகாது. அந்த டைமில் ஃபோனில் இப்போ இருக்கிற நிறையா ஃபோனில் இருக்குது. நீங்கள் ஃபோன் பழைய ஃபோன் ஆயிடுச்சுன்னா வேணால் பிரித்து பாருங்கள். வாரண்ட்டி இதை ஸ்டிக்கரை பிரிச்சிங்கன்னா உள்ளே இன்னொரு ஸ்க்ரூ இருக்குது, தெரியுதா? இந்த இருக்குது ஸ்க்ரூ. இந்த ஸ்க்ரூவை பிரித்ததுக்கு அப்புறமா தான் உள்ள என்ன இருக்குது அப்படின்றது மெயின் மேட்டர்லாம் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் இருக்கும். ஓகேங்களா, ஆரம்பிக்கலாமா? கைஸ், ஊருப்பட்ட ஸ்க்ரூவை போட்டு வச்சுருக்குறாங்க கைஸ். ஏண்டா இதுக்கு முன்னாடி ஹார்ட்வேர் கடை எதுவும் வச்சுருக்கியா? சைடு கேப்பில் அவ்வளோ ஸ்க்ரூவை போட்டு வச்சுருக்கான். இத்து போனவன். முடிஞ்ச வந்து எல்லோரும் ஸ்க்ரூ ட்ரைவரை யூஸ் பண்ணுங்க கைஸ். முடியலை, வர மாட்டேங்குது. வந்துருச்சு. ஸோ கைஸ், மொத்தமாகவே இந்த இது எல்லாத்தையும் பிரிச்சாச்சு. ஸோ இப்போ இதை பிரித்து இதை எடுக்க வேண்டும். ஓகே, தூக்கியாச்சு. ஸோ இந்த ட்ரே தான். சரி, இதில் தான் வாரண்டி ஸ்டிக்கர்லாம் போட்டிருந்தேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து கேமரா கனெக்டர். சரி, இதுதான் எல்லா கேமராவிலையும் இருக்கும். இதுதான் ஸ்ட்ரிப்பு போட்டு கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. நல்ல வேலை இதை சால்ட்ரு பண்ணாமல் விட்டாங்க. இந்த பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் கனெக்டர் இருக்கும். கேமரா பார்த்தீங்களா, தனியாக வந்துருச்சு. தான் கேமரா. ஓகே, அதுக்கப்புறமா இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் மதர் போர்டு. ஆக்சுவலி இது வந்து தனியாக கழட்ட முடியும்னு நினைக்கிறேன். இதை கழட்டினா ரிஸ்க் ஜாஸ்தியாயிருமோன்னு எனக்கு பயமாக இருக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹெட்ஃபோன் ஜாக்கு. இங்கே பார்த்தீங்களா, இங்கே ஒரு வாரண்டி ஸ்டிக்கர் மாதிரி தெரியுது. ஆக்சுவலி வாரண்டி ஸ்டிக்கர் தான் கைஸ். இந்த பார்த்தீங்களா, வாரண்டி ஸ்டிக்கரே தான். ஹெட்ஃபோன் ஜாக்கு வந்து வாரண்டி ஸ்டிக்கர் தருவாங்க தெரியல. சரி, நம்ம அப்புறமா பார்த்துப்போம். இட்ஸ் ஓகே. இதை வந்து பிரிச்சாச்சு. ஆக்சுவலி இங்கே ஒரு ஸ்க்ரூ இருந்துச்சு. இப்போ நம்ம அந்த ஸ்க்ரூவையும் கழட்டியாச்சு. ஸோ இதில் பார்ட் அப்படியே வரும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, அது செட்டில்ட் ஆன மாதிரி தான் ஒட்டி வச்சுருக்காங்க. இது என்னன்னு தெரியல கைஸ். இது வந்து ரன்னிங் மாதிரி இருக்குது. இது என்னன்னு தெரியல. இப்போ இதை உள்ள ஊற்றி பார்ப்போம். அதுதான் செக் பண்ணி பார்ப்போம் என்ன இருக்கும் அப்படின்றத நான் தெளிவாகவே சொல்லிடுறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம மதர் போர்டு. ஓகேங்களா. ஸோ இதுக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் இருக்கும், அதுக்கப்புறமா ரேம் ரோம், இது ரெண்டுமே இருக்கும். நம்ம பிசியில் எப்படி இருக்குது ரேம் ரோம் அது தனியாக, அந்த மாதிரி இது பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன் ஜாக்கு. ஓகேங்களா. இதை நான் ஆக்சுவலி பிரிக்க முடியுமான்னு பார்த்தேன், பிரிக்க முடியல. நம்மளுக்கு அந்த ஒரு மோட்ரு வேணும், கட்டிங் மோட்ரு மாதிரி இருக்குது ஒன்று வேணும். அது இருந்துச்சுன்னா நம்ம கட் பண்ணி எடுத்து காட்டலாம். ஓகேங்களா. ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற 5 டூல்ஸ் இது தான். ஸோ இந்த டூல்ஸை வச்சு தான் நம்ம வந்து கட் பண்ணி என்ன இருக்குதுன்னு பார்த்தோம். ஓகேங்களா. ஓகே காய்ஸ், மொத்த ஃபோனோட பார்ட்ஸும் இங்கே இருக்குது. தனித்தனியாகவே எல்லாத்தையும் நம்ம வந்து ரிவீல் பண்ணிடலாம். ஸ்டார்டிங் எதுலேருந்து ஆரம்பிக்கலாம் தெரியுமா? ஓகே, ஸ்லிம் ஸ்லாட்டு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபோனில் இருக்க ஸ்லிம் ஸ்லாட்டு.
இது வந்து பார்த்தீங்கன்னா மெமரி ஸ்லாட், மெமரி கார்டு வைக்கிறது. அதுக்கப்புறம் இதுதான் பின்னாடி இருக்கிற பேனல் ஓகேங்களா, மூடின்னு கூட சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா கிளாஸு ஓகேங்களா, கேமரா அது ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி ஓகேங்களா. அடுத்ததாக இருக்கிறது வந்து இது ஸ்பீக்கரா சிம் ட்ரேவான்னு எனக்கு தெரியல ஓகேங்களா. அதுக்கப்புறமா இருக்கிறது வந்து என்னென்னா இது வந்து பேட்ரிக்கு வந்து ஒரு செக்யூரிட்டி கார்டு மாதிரி. அதுக்கப்புறம் வரமாட்டேங்குது கைஸ், இங்கே கூட ஒட்டுது கைஸ். இந்த கம்மு என்ன கம்முன்னு எனக்கு தெரியல. இது கம்மானே முதல்ல டவுட்டாக தான் இருக்குது. இது என்னன்னு நீங்கள் சொல்லிக்கோங்க ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா கேமராவுக்கு நம்ம வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி இருந்துச்சுல, அதுதான் இது. இது பார்த்திங்கன்னா நம்ம கேமரா ஓகேங்களா. இதுதான் மெயின். இதுதான் வந்து நம்ம ஃபோட்டோ எடுக்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறது. அதுக்கப்புறமா இங்கே இருக்கிறது வந்து 2 டிஸ்பிளே ஸ்ட்ரிப்பு ஓகேங்களா. ஆக்சுவலி இது வந்து சார்ஜிங் ஸ்ட்ரிப்புன்னு நினைக்கிறேன். சார்ஜிங்க்கும் டிஸ்பிளேக்கும் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு என்னோட அபிப்பிராயம். இதுக்குள்ளே வந்து இது வந்து என்டையராக மதர் போர்டுன்னு சொல்லிடலாம். இதில் வந்து ப்ராசஸர் இருக்கும். ப்ராசஸர் அது என்ன ப்ராசஸர் வேணா இருக்கலாம். இதில் வந்து இது வந்து IME நம்பர். இது வந்து நம்ம வேண்டாம். நம்ம எதுக்கு இதை வந்து நம்ம இதை ரிமூவ் பண்ண முடியலன்னா, இது வரமாட்டேங்குது கைஸ். அவ்வளோ ஸ்ட்ராங்காக போட்டு ஒட்டி வச்சிருக்கான், இது வரமாட்டேங்குது. அதே மாதிரி டிஸ்பிளேவும் தனியாக கழட்டலான்னு தான் நான் எதிர்பார்த்தேன். நான் வந்து டிஸ்பிளே தனியாக கழட்டிடலாம் அப்படின்னு தான் நான் எதிர்பார்த்தேன். ஆனால் டிஸ்பிளே வந்து கரெக்டாக வர முடியல. என்னடா இது ரொம்ப நேரமாக ஒரு குச்சி இருக்குன்னு பார்க்காதீங்க. இதுதான் வந்து நம்ம வால்யூ பட்டனு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டனா. இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டனா பார்த்தீங்கன்னா எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணணும் நிறைய பேருக்கு தெரியும். வைஃபை, அதுக்கப்புறம் டவர் கனெக்ஷனுக்கு, அது எல்லாத்துக்குமே இந்த ஆண்டனா தான் யூஸ் ஆகும். இந்த மாதிரி இந்த பார்ட்ஸ் எல்லாம் எதுக்கு நான் இது எல்லாத்தையும் பிரித்தேன் அப்படின்றது ஒரு மெயினான ஒரு ரீசன் இருக்கும். அது எதுக்காகனா, நான் மெயினாக பிரித்ததுக்கு காரணம் வந்து இதில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றத பார்க்கறதுக்காக தான் பிரித்தேன். ஆனால் இதில் பார்த்தா ஒரு பிரச்சனைக்கு தெரிய மாட்டேங்குது. ஒருவேளை டிஸ்பிளேல ஏதோ ப்ராப்ளம் ஆகி போச்சா அப்படின்றது எனக்கு தெரியல. இது பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ, நம்ம எல்லாத்தையும் நட்டு போல்ட்டெல்லாம் பிரித்து எடுத்தோம். ஆக்சுவலி இந்த ஃபோன் ரொம்ப நாளாக என் கூட இருந்தது அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா நிறைய பேர் நாங்கள் வச்சுருந்தோம். நானே எங்கள் மாமா வச்சுருந்தோம். அதனால தான் இது வந்து ரொம்ப நாளாக இருந்துச்சு. இது 2018 வந்த வண்டி மொபைல். அவ்வளோ தூரம் இந்த வண்டி ஓடி இருக்கு. அப்படி ஓடி கடைசியாக 2023-24 தன்னுடைய உயிரை மாற்றி கொண்டார் இவர். ஸோ ஓகே கைஸ், இன்னையோட இந்த வீடியோ முடிக்கிறேன். என்ன ரீசன் அப்படின்றத எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. நான் ஆரம்பத்திலே சொன்னது தான். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க ஒரு பெல் ஐகான் இருக்கு, அதையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே வந்துட்டு இருக்கேன். ஸோ டாடா பை பாய், see you. ஆக்சுவலி அதுக்கு முன்னாடி நான் வந்து இது எல்லாத்தையும் தூக்கி குப்பையில போடணும். அதை நம்ம பார்த்துக்கலாம் அப்புறமேலு. ஓகே பை கைஸ்.